போதிப்பவரே ஸ்தோத்திரம் என்ற இந்த புதிய நாளை தொடங்குவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், இஸ்ரவேலின் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு போதனை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. நாம் பெருங்காற்றினால் அடிப்பட்டவர்கள் போல அங்கும் இங்கும் தூக்கி எறியப்பட்டவர்களானாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஆறுதலான வார்த்தைகளை கவனிக்க கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு சந்தோஷமாயும் சமாதானமாயும் ஆறுதலாயும் கொடுக்கும். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்தின் சிறையில பல துன்பங்களை அனுபவித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அதிகமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும்போது தங்களுடைய வாக்கு தத்தங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு அவர்கள் மேல் இனி வரப்போகிற நன்மைகளை நினைத்து பார்த்து தற்காலத்து பாடுகளை மறந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பார். அவர்களை தேவன் வெட்கப்படுத்தாதபடி அவர்களை அழகு பார்க்கிறார், மகிமையாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமேன். தேவன் போதித்து நடத்துவார். ஆமேன்.